ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் கடந்த மாதம் ஜூலை 16ஆம் தேதி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட அவர்கள் பதவி ஏற்றுனாங்க. அந்த பதவி ஏற்ற பிறகு நிறைய மாற்றங்கள் நம்ம விட்டு நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்டில் நவ் ஜூலை மாதம் வரைக்கும் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, பக்தர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. அதை திருமலை திருப்பதி கோயிலுக்கு தரிசனம் பார்க்க போனால் களத்தில் ஃபீல் பண்ணிட்டு வந்தோம். நான் அதை பற்றி உண்டான மாற்றங்கள் உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் என்னென்ன மாற்றம் பண்ண போகிறாங்கன்ற தகவல் வரைக்குமே நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு திருமலை திருப்பதி கோவிலில் பக்தர்களாக பெரிதாக குறை சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எதுனா லட்டு. நான் உட்பட லட்டு நல்லா லட்டு கட்டிடுது, லட்டு டேஸ்ட்டாக இல்லைன்ற விஷயத்தை தொடர்ந்து நம்ம முன் வச்சுருந்தோம். பல டயலர் ஈவோ ப்ரோக்ராம் அப்போ பக்தர்கள் ஈவோ அவரிடமே கம்ப்ளைண்ட் வச்சாங்க, பழைய ஈவோ அவர்கள்கிட்ட. இந்த முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவி ஏற்று திருமலை வந்தப்போ சொன்னார், லட்டு டேஸ்ட்டு கூட நல்லா இல்லை, நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங், லட்டு டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு மீட்டிங் போட்டு புதிய ஒரு நடைமுறையில் இப்போ லட்டு வந்து விட 50% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. விட 50% டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்ற விஷயத்த நானுமே நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிக்க விருப்பப்படுறேன். அடுத்த டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்க போனோம்னா நம்மளுடைய திருமலை ரூம் புக்கிங் தான் பெரிய பிரச்சனை. ரூம் புக்கிங்கே கிடைக்க மாட்டுது, டேரெக்டாக வந்தாலும் கிடைக்க மாட்டுது, ஆன்லைனில் ஒரு நிமிஷத்தில் ஃபுல் ஆகிடுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குன்னா, இப்போ ஒரு நபர் நான் இருக்கேன், எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கங்க, நான் ஒரு மீடியேட்டர் பீப்புள் மாதிரி நடந்துக்கிறேன். இப்போ ரூம் புக்கிங் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்றேன் என் பேரில். நீங்கள் வந்தோடனே ரூமை வாங்கி உங்ககிட்ட நான் விற்றுடுறேன். நான் 1000 ரூபாய் ரூம் வாங்குறேன்னா உங்ககிட்ட நான் 5000 ரூபாய்க்கு விற்றுடுறேன். இந்த மாதிரி ஒரு மீடியேட்டர் பீப்புள் லிங்க் இருக்குது. அந்த செயினை கட் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கையும் தேவஸ்தானம் செய்கிறாங்க. இப்போ ஆன்லைனில் விடும்போது அவங்க எல்லாம் புக் பண்ணிடுறாங்க அந்த மீடியேட்டர் பீப்புள். அதை கட் பண்ண அந்த செயின் லிங்க்கை கட் பண்ணுறதுக்காக யார் தொடர்ந்து ரூம் புக் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான்ற டீட்டெயில் எடுங்கன்னு ஒரு பக்கம் சர்வர் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு தேவஸ்தான ஈவோ. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டார்னா, ஆதார் டிபார்ட்மெண்ட்டை கூட்டு ஜியோ டிபார்ட்மெண்ட், அந்த ஜியோ தானே இப்போ டிடிடி ஆப்பை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எல்லாரையும் கூட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு நபர்கள் ஒரு தரிசன டிக்கெட் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வாங்க. ஒரு நபர் ரூம் வாங்குறாங்களா, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற விஷயம் வரைக்கும் ட்ராக் பண்ணுறாங்க. எப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்டோன்னா, இது போனதே இருந்துச்சு. இப்போ நான் ரூம் புக் பண்ணணும்னா நான் ஆன்லைனில் ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ ஏதோ தரிசன டிக்கெட் நான் என் ஐடி ப்ரூஃபில் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் ரூம் புக்கிங் பண்ண முடியும். அந்த ரூம் புக்கிங்கில் இப்போ எக்ஸாம்பிள் நான் 15ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னா 15ஆம் தேதி இல்லை 16ஆம் தேதி மட்டும் தான் நான் ரூம் புக்கிங் பண்ணுற மாதிரி ஸ்லாட் கொண்டு வந்தாங்க. இவங்க ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நபர்களுக்கு ஒரு ரூம், ஒரு நபர்களுக்கு ஒரு தரிசன டிக்கெட் நோக்கத்தில். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண போகும்போது நம்ம ஆதார் நேமு, ஆதார் நம்பர்லாம் டைப் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்லை. இனிமேல் ஆதார் நம்பரை டைப் பண்ணாலே போதும், உங்கள் பேர், உங்கள் வயது, உங்கள் அட்ரஸ், ஃபோட்டோவோட வந்துடும். அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தினா பக்தர்களுக்கு என்ன பலன்னா, இப்போ எனக்கு தெரியும் நான் ஒரு 300 ரூபாய், ஒரு 500 ரூபாய், ஒரு இலவசம், ஒரு அங்கப்பிரதேசம் டோக்கன்லாம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் அதை நான் பண்ண முடியாது. ஒரு ஆள் ஒரு டிக்கெட் தான். ஒரு ஆள் ஒரு டிக்கெட் ஒரு தரிசனம் பண்ணால் இன்னொரு டிக்கெட் இன்னொரு பக்தர்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ ஆன்லைனில் ஸ்பீடாக டிக்கெட் ஆகாது, கரெக்டான பக்தர்களுக்கு போய் ரீச் ஆகுன்னு தேவஸ்தானம் இந்த முடிவு எடுத்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நடைமுறையில் இருக்காங்க. மேபி இந்த மாதமே இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இது கடந்த வாரம் நடந்த மீட்டிங்கில் நடந்த விஷயம் இது. அதுக்கு அடுத்தபடியாக மிக 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 குறை சொன்ன விஷயம் நம்ம பார்த்தோம்னா அன்னப்பிரசானம் உணவில் நான் குறை சொல்ல வரல. அன்னப்பிரசானம் வழங்கப்படவில்லை. நானே பல வீடியோவில் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். என் பழைய வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இப்பொழுது தரிசனத்துக்கு க்யூ லைன் வழியாக செல்லும் பக்தர்களுக்கு பால் கொடுக்குறாங்க.
எனக்கு தெரிஞ்சு 2018 நினைக்கிறேன், ரிமெம்பர் 2018 நினைக்கிறேன், அப்போ கொடுத்தாங்க பால். அதை போக கியூ லைனுக்கு போகும் பக்தர்களுக்கு மீண்டும் பால் வழங்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், நான் வாங்கி குடிச்சிருக்கேன். அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. அதன் பின்பு தரிசனத்துக்கு குடோனில், எல்லா தரிசனத்துக்கும் குடோனில் வைக்காமல் அனுப்ப மாட்டாங்க. குடோனுக்குள்ளே போனவொடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணவு, சாம்பார் சாதம், அனைவருக்கும் சாம்பார் சாதம். மதிய நேரங்களில், நைட்டில் பொங்கல், அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸை தராங்க. போனவொடனே உணவு, இந்த உணவு நடைமுறை குடோனுக்குள்ளே போனவொடனே தரது நான் இப்போ தான் ஃபேஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. திருமலையில் இருக்க எக்ஸாம்பிள், யாத்திரை சதன் கிட்ட இருக்க, லாக்கர் ஏரியா கிட்ட இருக்க அன்னப்பிரசாரம் ஸ்டால், லப்போத்தி சர்க்கிள்கிட்ட ஸ்டால், ராம்பகிச்சா ஸ்டால், இது மாதிரி நிறைய ஸ்டால்கள் இருக்குது. எண்ணிக்கை எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த ஸ்டால்கள் எல்லா இடத்துலையுமே காலை மதியம் என்ற 3 வேளை, ராம்பகிச்சா பஸ், இந்த இடங்கள் எல்லாமே பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னப்பிரசாதம் வழங்கப்படுகிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இதெல்லாம் இந்த தேவஸ்தானமுடைய ஈவோ அவர்கள் நடத்திய பணிகள்ன்றதை நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதை தொடர்ந்து அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறாங்க ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம்னா, திருமலைக்கு வருகின்ற பக்தர்களுக்கு விரைவான தரிசனத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தாங்க. இலவச தரிசன டிக்கெட் வந்தாங்க. இலவச தரிசன டிக்கெட்டை ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸட் டைம் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம எல்லோரும் சொல்லிட்டு இருந்தோம், என்ன டைம் வேணால் தராங்க, 12 மணி தராங்க, 1 மணிக்கு தராங்க, காலை 4 மணிக்கு தராங்க. ஒரு டைம் ஸ்பெக்கே இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காலைல 2 மணி தான் இலவச தரிசன டிக்கெட் தருவாங்க. லைனில் நிற்க வச்சு தரிசன டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான்ற நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதிகமான பக்தர்கள் கூட்டம் வந்தால் கியூ லைனில் நிற்க வைக்கிறாங்க. ஆனால் காலை 2 மணிக்கு தான் இலவச தரிசன டிக்கெட் தந்தாங்கன்ற விஷயத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க. ஒரு வாரமாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஒரு வாரமாக இலவச தரிசன டிக்கெட் 2 மணிக்கு தான் தராங்க, சரிங்களா? அதே மாதிரி டிக்கெட்டோட எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், வெள்ளிக்கிழமை மட்டும் அன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 12,000 டிக்கெட்டும், சனிக்கிழமையில் ஒரு 12,000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 24,000 டிக்கெட் தராங்க. இது வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இலவச தரிசன டிக்கெட் மதியம் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஒன்றும் டிக்கெட்டை அதிகரிக்கணும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தரிசன டிக்கெட் நடைமுறையை மீண்டும் கொண்டு வந்தாங்க. எதுக்கு ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தரிசன நடைமுறையை கொண்டு வந்தாங்க, அலிபிரி நடைமுறையில் கொண்டு வரல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீவாரிமெட்டை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் காலி ஆகிடுது. காலியான பின்ன காரில் போய் நேராக ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கி திரும்பி கார் மூலிமா திருமலைக்கு போய் தரிசனம் பார்க்க போயிடுறாங்க. அந்த கட் பண்ணும் விதமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டில் கொடுக்கும் திவ்ய தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு 1200 படிக்கட்டாக ஸ்கேன் வச்சு தான் நீங்கள் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் நடந்து ஸ்கேன் பண்ணி போகிறவங்களுக்கு ஒரே கியூ லைன் தான், ஏடிஜி சர்க்கிள் வழியாக தான் அலோவ் பண்ணாங்க. திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போயும் ஒரே கியூ லைன் தான். இவங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியாக ஏறி நடந்து வரவங்களுக்கும் ஒரே கியூ லைன் தான். அதில் எந்த மாற்றமும் கொண்டு வரல. அலிபிரி நடைபாதையிலையும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்கிட்ட கொடுக்குற திவ்ய தர்ஷன் டிக்கெட்டாக மாற்றி காளி கோபுரத்தில் ஸ்கேன் வச்ச பின்பு திவ்ய தர்ஷன் டிக்கெட்டாக, இலவச தர்ஷன் டிக்கெட்டாக பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட்டாக மாற்றி 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க முதல்ல. அந்த 10,000 டிக்கெட்டாக மாற்றி அது திரும்பவும் ஸ்கேன் வச்சு இந்த ஸ்ரீவாரிமெட்டு திவ்ய தர்ஷன் டிக்கெட்டும் அலிபிரிமெட்டு திவ்ய தர்ஷன் டிக்கெட்டும் தனி கியூ லைனாக ஃபார்ம் பண்ணி அவங்கள 1லேருந்து 2 மணி நேரத்தில் தரிசனம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு செய்யலான்றது என்னுடைய கோரிக்கையாக இந்த வீடியோ மூலமாக முன்வைக்கிறேன். நிறைய பக்தர்கள் நம்ம வீடியோவில் இதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு வராங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதை தொடர்ந்து ஆன்லைன் டிக்கெட்டில் மாற்றம் எதுவும் பெரிதாக அவங்க ஒன்றும் கை வைக்கலை. நிறைய ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடக்குது, ஒன்றும் அதில் பெருசாக கை வைக்கலை. அடுத்தபடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னப்பிரசான சென்டர் ரொட்டீனாக திடீர்னு போய் அன்னப்பிரசானம் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணுறாங்க, பக்தர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதை தொடர்ந்து திடீர்னு கியூ லைன், நாராயணகிரி கார்டன் கியூ லைனுக்கு போகிறாங்க. கியூ லைனுக்கு போயிட்டு என்ன சுத்தப்பத்தம் இல்லாமல் இருக்குது, இப்படி இருக்குன்னு அங்கே இருக்க ஆஃபீஸரை திட்டுறாங்க. அதை தொடர்ந்து ஒரு படி மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பதியில் இருக்க ப்ரைவேட் ஹோட்டல்ஸ், டீ ஸ்டால்ஸ் எல்லா இடங்களையும் இப்போ தேவஸ்தான ஈவோ அவர்கள் விசிட் பண்ணுறாரு. ஏங்க இவ்வளோ ரேட் விலை பெட்டியல் வைக்கணும், டீ 10 ரூபா, காஃபி இவ்வளோ ரூபா, இந்த ஃபுட்டு இவ்வளோ ரூபா, இந்த ஃபுட்டு இவ்வளோ ரூபான்னு பெருசாக ஒரு நேம் போர்டு வைக்க சொல்கிறாரு. எல்லாமே நாங்கள் கொடுத்த ரேட்டை தாண்டி நீங்கள் விற்கக்கூடாது என்ற விஷயத்துக்காக இந்த நேம் போர்டு வைக்க சொல்கிறாங்க. அதை சர்வலன்ஸ் பண்ண சொல்லி நிறைய ஆஃபீஸ் ரேட்டையும் வேலை கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து ஒன்றும் பக்தர்களுக்கு பல விஷயங்கள் தேவஸ்தானம் சார்பாக செய்ய வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் தேவஸ்தானம் செஞ்சதை சொன்னேன், செய்ய வேண்டியதை சொல்கிறேன்.
லக்கேஜ் கொடுக்கும் இடம் தரிசனம் பார்க்க போகும்போது லக்கேஜ் எல்லாமே குடோனுக்கு போய் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அங்கே காசு கேட்குறாங்க ஐயா, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். லாக்கர் கொடுக்குற இடத்துல கேட்குறது இல்லைங்க ஐயா. ஒரு சில நபர்கள் ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் கேட்குறாங்க. பெருசாக லாக்கர் கொடுக்குற இடத்துல கேட்குறது கிடையாது. லக்கேஜ் வாங்குகிற இடத்துல காசு கேட்குறதே கிடையாது. மொட்டை அடிக்கிற இடங்களில் சராசரியாக 50 ரூபாய் கேட்குறாங்க ஐயா. சில பேர் வாலண்டரியாக கொடுக்குறவங்களும் நாங்கள் எதுவும் சொல்ல வரலைங்க ஐயா. வாலண்டரியாக கேட்குறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்துனா நல்லாயிருக்கும். எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா இருக்குது. இதை கொஞ்சம் கட்டுப்படுத்துனா நல்லா இருக்கும். ஒரு சில அதிகாரிகள் மட்டமாக பிஹேவ் பண்ணுறாங்க ஐயா, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமலை புஷ்கரணி குளத்தில் பக்தர்கள் குளிக்க போகும்போது அவங்களுடைய லக்கேஜ், இப்போ எக்ஸாம்பிள் நான் குளிக்க போகிற தனி பர்சனாக நான் வந்திருக்கேன்னா என்னோடய மொபைல்ஸ், என்னோடய ட்ரெஸ், என்னோடய இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் ஏரியா தான் நல்லாயிருக்கும் ஐயா. இப்போ லாக்கர் நான் எக்ஸாம்பிள் வைக்கணும்னா யாத்ரி சதனில் வச்சுட்டு அங்கேருந்து நான் லப்பதி சர்க்கிள் தாண்டி கோயிலை தாண்டி வந்து குளிச்சுட்டு நான் திரும்ப போய் ட்ரெஸ் மாற்ற முடியாதுங்க ஐயா. அந்த இடத்துல சேஞ்ச் ஓவர் ரூம் வச்சுருக்கீங்க, அங்கேயே ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி இருந்தால் பக்தர்கள் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிக்க வசதியாக இருக்கும் ஐயா. இது என்னோடய நீண்ட நாள் கோரிக்கையாகவே நான் சொல்கிறேன். அதே மாதிரி லட்டு கவுண்டரில் கொடுக்குற கவர்ஸோடைய ஸ்டால், இப்போ ஒரு 2 கவுண்டர் கவர் கொடுக்குறீங்க, அது இன்னும் 2 கவுண்டரை அதிகப்படுத்துங்க ஐயா. ஏன்னா இப்போ லட்டு வாங்குகிற இடத்த விட லட்டு கவுண்டரில் கவர் கொடுக்குற இடம் தான் கொஞ்சம் அதிக கூட்டமாக இருக்குது. நிறைய கவுண்டர்ஸ்கள் இப்போ செயல்படுது. 40 கவுண்டரில் 35 கவுண்டர்ஸ் கிட்ட அன்றைக்கி செயல்படுகிறது. மூத்த குடிமக்களுக்குன்னு ஒரு தனி கவுண்டர் கொடுங்க ஐயா, இதனோட கோரிக்கை. அதை தொடர்ந்து மூத்த குடிமக்களுக்கும் இந்த முடியாதவங்களுக்கும் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டுக்கு அங்கே இருக்க போலீஸ் விஜிலன்ஸ் பார்த்தாங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. இல்லை ஸ்பெக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனி கியூ லைன் மட்டும் கொடுங்க ஐயா. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த லைன் வந்து சுற்றி பாம்பு மாரி போயிட்டு வருது. அந்த முடியாதவங்களும் அவங்களால நடக்க முடியல, அவங்களுக்கு மட்டுமாவது ஒரு தனி வழிகள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைக்க விருப்பப்படுறேங்க ஐயா. திருப்பதிலையும் திருமலையிலையும் போயிட்டு வர இந்த ஜீப்போட சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஐயா. அவங்களையும் ஒரு ரேட் லிஸ்டிங் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ திருமலையில் ஃப்ரீ பஸ் வந்து எப்படி வருதுங்கன்னா, கும்பலாக 1, 2, 3 பஸ் ஒரே டைமில் வந்துடுதுங்க. ஒரு 1/2 hour கிட்ட நின்று பஸ் ஏற நிலைமை தான் இருக்குது. இன்னும் ஃப்ரீ பஸ்ஸை அதிகப்படுத்துங்க. அப்படிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் லப்போத்தி சர்க்கிள்லேருந்து ஏடிஜி போகிறதுக்கு ஒரு ஆளுக்கிட்ட 50 ரூபா கேட்குறாங்க டாக்ஸி டிரைவர்ஸ். அந்த நிலைமை இருக்குது. அதெல்லாம் ஒரு ரேட் ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பக்தர்களுக்கு இன்னும் மேலும் பெரிய விஷயங்கள் இருக்கும். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு பக்தர்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்த கோயில் திருமலை திருப்பதி கோவில் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில இடங்கள் தப்பு நடக்கும்போது அதெல்லாம் சரி செஞ்சிங்கன்னா இன்னும் மேலும் மேலும் வேர்ல்டு லெவலில் நம்ம பெரியத்துக்கு உண்டான வேர்ல்டு லெவலில் நம்மளோட கருத்தை போய் ரீச் ஆகும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். இலவச தரிசன டோக்கனை அதிகம் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லா ரெகுலர் அப்டேட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துட்ருக்கோம். இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சமீபத்தில் போய் வந்தவங்களுக்கு இதையும் நான் சொன்னது கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பக்தர்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.